1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். உரிச்ச பூண்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உப்பு, இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், பொடியாக அரிஞ்சு நசுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போடுவேன். சிக்கனை போட்டு குக்கரில் போட்டு 2 விசில் வந்ததும் இறக்கி வச்சுருவேன். அப்புறம் கடாய் வச்சு தாளிப்பேன். சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் இப்போ குக்கரில் போடுறேன். பூண்டையும் போட்டுட்டேன், வெங்காயம் போட்டுட்டேன், இஞ்சி போட்டாச்சு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கணும். மூடிடணும். 2 விசில் வரணும். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, சோம்புத்தூள், மல்லித்தழை. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதெல்லாம் போட்டுக்கணும். ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கணும். அடுத்தது பூண்டு போடணும். பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா எப்பயுமே நான் விதை எடுத்துகிட்டு தான் போடுவேன். இப்போ வெங்காயம் போடணும். நல்லா வதங்கிடுச்சு பூண்டு எல்லாம். இப்போ வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சோம்பு தூள் போட்டாச்சு. அடுத்தது தக்காளி போட்டுடணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுவேன், நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குக்கரில் வச்ச சிக்கனை எடுத்து இப்போ கடாயில் கொட்டணும். 5 நிமிஷம் மூடி வைக்கணும். மூடி வச்சு எடுத்துடலாம். மூடி வைக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆகிடுத்து. இப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.